Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் புதிய வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. பயங்கரவாத முகாம்களை தரைமட்டமாக்கியதை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து பேசி வருகிறோம். தற்போது பாதுகாப்புத்துறை பேராசிரியர் திரு திருமாறன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம்ங்க சார், இப்போ இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றமான ஒரு சூழல் இருக்கிறது. இது இன்னும் பாகிஸ்தானுடைய செயல்பாடுகளால அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ பாகிஸ்தான் போர் விமானங்களையுமே பயன்படுத்தி இருக்கிறது தாக்குதல் பண்றதுக்காக. சோ ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் இதை போரை நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பாங்க. நம்ம இன்னைக்கு மூன்றாவது நாள் வந்திருக்கோம். இப்போ நம்ம 8ஆம் தேதி பார்த்தோம், 9ஆம் தேதி பார்த்தோம். இந்த 2 நாட்களுமே பாகிஸ்தான் ட்ரோன் ஆகட்டும், ஏவுகணை ஏதோ லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இன்னைக்கு கூட நம்ம பிரீஃபிங்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை போல ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை வச்சுட்டு அவங்க எங்கெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஆல் திஸ் 2 நாட்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ஸுங்க, தென் நம்மளுடைய சிவிலியன்ஸ் இருக்கிற ஏரியாஸ், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், ஈவன் தேர் டார்கெட்டட் அவர் ஏர் பேசஸ் அஸ் வெல் அஸ் ஏர்போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். தேர் டார்கெட்டட் போது 26 சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இதை உயிர் சேதாரம் பெரிதும் இல்லாவிட்டால் கூட நம்ம துரிதமாக செயல்பட்டதால் தடுத்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் அபிஷியல் ஃபெசோஃபோர்ல ஒரு ஜம்மு காஷ்மீர் ஹையர் அபிஷியல் இறந்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் நம்ம போருக்கு நம்மளை தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம ரிட்டாலியேட் பண்ணிதான் ஆக வேண்டும். நம்ம how long we can keep defending ourselves இல்லையா? டிஃபென்சிவ் மோட்லயே போக முடியாது. இன்னைக்கு நம்ம அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு எங்க இருந்து அவங்க தாக்கிக்கிறார்களோ அந்த இடத்தை நம்ம பிஎஸ்எஃப் ரிட்டாலியேட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்க கிளிப்பிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதை மாதிரி இன்னும் லாட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் இன்டென்சிஃபை ஆகும். இன்னும் கம்மிங் ஹவர்ஸ்ல இன்னும் 2 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நிறைய சச் இன்சிடென்ட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். பலம் பொருந்திய நாடு சீனாவிடமிருந்து ஆயுதங்களையும் எக்யூப்மெண்ட்ஸையும் பாகிஸ்தான் வாங்குது. அதே போல துருக்கியும் ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு தரதா, மறைமுகமாக தரதா தகவல்களுமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப தற்போது வரைக்குமே பாகிஸ்தானிடமிருந்து வரக்கூடிய ஏவுகணை, ட்ரோன் அனைத்தையுமே இந்தியா தகர்த்திருக்கு, முறியடிச்சிருக்கு. இந்தியாவிடம் இருக்கக்கூடிய மிக தொழில்நுட்பம் வாய்ந்த ஆயுதங்கள், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு சார் அதை எதிர்கொள்ளும் வகையில? இப்ப எதிர்கொள்ளும் வகையில பாத்தீங்கன்னா S-400 இன்னைக்கு கூட நம்ம சொல்லியிருக்கோம், அது மிகவும் பாதுகாப்பா இருக்கிறது. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ப்ராபகேண்டா தொடர்ந்து பண்ணிட்டே வராங்க. இந்த ஏவுகணைகளும் சரி, ட்ரோனும் சரி, 2 நாட்களாக நம்ம எதிர்கொண்டோம். பாத்தீங்கன்னா S-400 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இது மிக துல்லியமாக ஒரு 400 கிலோமீட்டர் ரேஞ்ச்ல வரக்கூடிய மிசைல் ஆகட்டும், ட்ரோன்ஸ் ஆகட்டும், நம்ம கிட்ட ஆன்டி ட்ரோன் மெக்கானிசம் இருக்கு. அதே மாதிரி ஆன்டி மிசைல் மெக்கானிசமா நம்ம இந்த S-400 பயன்படுத்தி இருக்கிறோம். மேபி கர்னல் அண்ட் அதர்ஸ் வில் ஹாவ் a wide range knowledge on that. பட் அதை வச்சுட்டா இந்த 2 நாட்களும் பாத்தீங்கன்னா மோர் ப்ரிசைஸா எக்ஸாக்டா வானிலேயே அதை தும்சமாக்கி இருக்கிறோம். கீழே வரும்போது சாம்பலா தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த ஹை ஹேண்ட் டெக்னாலஜி இன்னைக்கு ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாடர்ன் டேஸ்ல ஆன்டி ட்ரோன் அண்ட் ஆன்டி மிசைல்ல there is a excellent mechanism இந்த S-400 அதை நம்ம திறம்பட செயல்பட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு ஏவுகணைகள் வந்தாலும் we can withstand with our S-400. நிச்சயமா. இன்னும் பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய ராணுவம் ரொம்பவே அகேடா இருக்கிறதா நம்மளாலையும் பார்க்க முடியுது. திரு ஜெகநாதன் அவர்கள், சார் நம்ம முன்னாடி பாகிஸ்தானுடைய ரேடார் அமைப்புகளை இந்தியா தகர்த்துருச்சு, அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ரேடார் அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அதை இந்திய ராணுவம் தகர்த்திருக்கு அப்படின்னும் போது பாகிஸ்தான் பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகளையும் இன்னும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சவால் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ரேடாரை தாக்குறதுனால அவங்களால மறுபடியும் ஏதாவது ஏவுகணையோ இல்லை போர் விமானங்களோ உள்ளே வருவது அவங்களால துல்லியமாக முன்கூட்டியே அறிந்து தயார் நிலைக்கு செல்லுவது ரொம்ப கடினமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ரேடார் மூலமாக ஒரு ரேடார் பேஸ் தான் நம்ம தாக்கியிருக்கோம்.
அவங்கக்கிட்ட இன்னும் பல ரேடார் பேஸ் இருக்கும், பல டைப் ஆஃப் ரேடார் பேஸ் இருக்குது. ஸோ அதன் மூலமாக அதை ஈடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ரேடார் பேஸ் வந்து அழிக்கப்பட்டது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பிட்ட அந்த ஏரியாவில் வந்து அது ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். அது ரொம்ப ஒரு ரிஸ்க் வந்து அதிகப்படுத்தியிருக்கு, வல்னரபிலிட்டிஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்கு. பட் என்னென்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கிளியராக இருக்கும். நம்மளுடைய தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக நம்மளுடைய தாக்குதலாக இருக்கட்டும், அது ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அவங்க பதிலடி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க தாக்குதல் நடத்தினா அதற்கு எதிர் தாக்குதலாகத்தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அவங்க நைட்டு வந்து தாக்குதல் பண்ணாங்க, காலையில் 6 மணிக்கு ஒரு தாக்குதல் நடந்தது. அதற்கு எதிர் தாக்குதலாகத்தான் நம்ம தாக்குதலை வந்து நம்ம நடத்தியிருக்கோம். நம்ம பேஸ் மேலே டார்கெட் பண்ணாங்க, சிவிலியன்ஸ் ஏரியாவில் மேலே டார்கெட் பண்ணாங்க. ஸ்ரீநகரில் வந்து ஒரு ஃபைட்டர் கிராஃப்ட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய ஃபைட்டர் கிராஃப்ட் பைலட் வந்து தேடிட்டு இருக்காங்கன்றதாக தகவல் வருகிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ நமக்கு கண்கூடாக ஒரு வீடியோ ப்ரீஃபிங்கே நமக்கு அனுப்பியிருக்காங்க. ப்ரெஸ் மீட்டில் வந்து தீவிரவாத அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற தீவிரவாத நிலைகளை வந்து நம்மளுடைய ராக்கெட் லான்ச்சர்ஸ் மூலமாக, ஏவுகணை மூலமாக தாக்குதலை வந்து துல்லியமாக நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எல்லாத்துக்கும் பப்ளிக்காகவே நம்ம சொல்கிறோம். டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வந்து இருக்கோம், ஃப்ரீ அண்ட் ஃபேராக, எந்த ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாமல். இது வந்து துல்லியமான தீவிரவாத இலக்கு மீது தான் எங்களுடைய தாக்குதல் இருக்கிறது. அவர்கள் பதில் தாக்குதல் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இன்றோடு அவர்கள் தாக்குதலை நிறுத்திவிட்டால் இந்த பக்கத்தில் எந்த தாக்குதல் இருக்காது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுதான் வந்து நம்ம வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து கிளியராக வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. நீங்கள் அவர்கள் தாக்குதல் நிறுத்தி கொண்டால் இங்கிருந்து இந்த பக்கத்தில் எந்த தாக்குதல் இருக்காது. அப்படியே அந்த டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்னஸ் அப்படியே இருக்கும். அவங்க தாக்குதல் நிறுத்தி கொண்டால் இங்கிருந்து இந்த தாக்குதல் இருக்காது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நான் பார்க்குறேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை பல ஆண்டுகளாக காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு முன்பும் கூட பாகிஸ்தானுடைய செயல்பாடுகளுக்கு, தாக்குதல்களுக்கு இந்தியா தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. இப்போ தற்போது நடந்திருக்கும் இந்த பஹல்காம் சம்பவம், மும்பை தாக்குதல், அதே போல மற்றொரு தாக்குதலையுமே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம், புல்வாமா தாக்குதலை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஒரு ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு முதல்ல அங்க இருக்கா? இல்லை, பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு வந்து யாரோட பேசுறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் அங்கே வந்து பாகிஸ்தானோட யாரோட பேசுவீங்க? ஷபாஸ் ஷரீஃபோட பேச முடியுமா? இல்லை ஒரு இராணுவ தளபதியான அசீம் முனீரோட பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? யார் பேச்சுவார்த்தை நடத்துறது? அதுதான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவோட இந்த பிரச்சனையில் வந்து நீங்கள் இந்த பிரச்சனை இப்போ ஒரு பஹல்காம் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பாகிஸ்தான் ஷபாஸ் ஷரீஃபோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா அவர் ஆதாரம் கேட்பார். இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும், விசாரணை நடத்தணும், நியூட்ரலாக ஒரு சர்வதேச விசாரணை நடத்தணும் அப்படிம்பாரு. அப்படி தான் நம்ம பட்டான்கோட் தாக்குதல் நடத்ததுக்கப்புறம் அந்த விசாரணையை வந்து நடத்துறதுக்கு வந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய டீம் வந்து விசாரணை பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? கோர்ட்டில் கேஸ் போட்டு அங்கே தான் அப்படியே தான் இருக்குது. அது என்ன ப்ராசஸ் ஆனிச்சுன்னு, என்னாச்சு, யார் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம எல்லா எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம், அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு தெரியும், ஜுடிஷியரி எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ஆர்மி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, இன்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க, த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாவிலேருந்து எல்லாத்தையும் வந்து ஆர்மி. ஸோ ஆர்மி மீறி அவங்க எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பேச்சுவார்த்தைனால எந்த பயனும் கிடையாது. ஸோ அதாவது வந்து ஒரு தீவிரவாதத்துக்கு பதிலடி இந்த இராணுவ மிலிட்ரி ஆப்ஷன் தான், பதிலடி தான். அது வந்து தெளிவாக இருக்கும். அவங்க பேசும்போது அவங்க எந்த லாங்குவேஜில் பேசுறாங்களோ அந்த லாங்குவேஜில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல, பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்ல, பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட பலன் இல்லை அப்படின்ற பட்சத்துல தொடர்ந்து இரு தரப்புல இருந்துமே மாறி தாக்குதல்கள் நடத்தப்படும். இதனால பொதுமக்களும் பாதிக்கப்படுவாங்கல்ல. அப்போ பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பே இல்லைன்னா இந்த மோதல் எப்போ முடிவுக்கு வருங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு, எப்படி வரும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. பேச்சுவார்த்தை பலனளிக்காது அப்படின்றது வந்து நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த எப்போ இந்த தீவிரவாதம் 1990களில் தொடங்கியதோ அப்போ இருந்து நம்ம பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருக்கோம். 2001 பார்லிமெண்ட் அட்டாக் அப்புறம் 2002 வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் வந்து 2008 மும்பை அட்டாக் அப்புறம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதற்கப்புறம் வந்து நடந்த இதுலேயும் வந்து நம்ம பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். பேச்சுவார்த்தை மூலமாக எந்த பயனும் இல்லை. ஏன்னால் நம்ம பேசுவது யார் கூட பேசிக்கொண்டு இருக்கோம்னா தவறான ஆட்களோட பேசிக்கொண்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸோட தான் பேசுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட பவர் இருக்கா அப்படின்னா அவங்ககிட்ட பவர் கிடையாது, ஆர்மிகிட்ட தான் பவர் இருக்குது. அவங்க சொன்னால் ஆர்மி கேட்குமா? அது கேட்காது. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக அவங்களுடைய இராணுவத்தை மட்டும் பேச முடியுமா? அப்படி பேசினா அது வந்து இப்போ ப்ரோட்டோகால் வைஸ் சரியாக இருக்காது.
அந்த ராணுவ தலைமை கண்ட்ரோல் மூலமாக பேச முடியும்னா அவங்ககிட்ட நீங்கள் தீவிரவாதத்தை வந்து ஒடுக்குன்னு நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம். 2016 நான் உதாரணம் கொடுத்தேன், பட்டான்கோட் தாக்குதல், 2008 மும்பை தாக்குதல், இந்த கேஸ்லாம் அங்கே பாகிஸ்தான் கோர்ட்டில் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் என்ன ப்ராசஸ் பண்ணாங்க? எதுவும் அந்த தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணாங்களா? இதுக்கு யாரெல்லாம் பட்டான்கோட்டுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இருந்தாங்க அப்படின்னு. பட்டான்கோட்டில் தாக்குதல் பண்ணது வேறு எங்கேயாவது மார்ஸ்லேருந்து வந்தாங்களா, இல்லை சந்திரயான்லேருந்து மூன்லேருந்து வந்தாங்களா? அவங்களாம் பாகிஸ்தான்லேருந்து தான் வந்திருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருந்தா நம்ம சொல்லலாம், ஓகே இதுக்கும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம், நீங்கள் பெகல்காம்க்கு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் வந்து எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம். அது எந்த பயனும் இல்லாதனால தான் நம்ம இந்த சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுகிறோம் மிலிட்ரி ஆப்ஷன்ஸ்க்கு. இப்போ மிலிட்ரி ஆப்ஷன்ஸ் வந்து சரியான தாக்குதலாக இருக்குது. அங்களுக்கு தீவிரவாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. பகவல்பூரில் இருக்கிற தீவிரவாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குதல் நடத்தினது வந்து உலகத்திற்கே வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பெகல்காமுக்கு முன்னாடி 2 இன்சிடென்ட் வந்து நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது உலக நாடுகளுக்கு சுட்டி காட்டிருக்கோம் நம்ம அஃபிஷியலாகவே. ஒன்று வந்து அசீம் முனீரோட பேச்சு. அவருடைய பேச்சு வந்து தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு பேச்சாக தான் இருக்குது. அது மத ரீதியாக தான் ஒரு தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு பேச்சாக தான் இருக்கிறது. காஷ்மீரை வந்து அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். இது வந்து ஒரு அரசியல்வாதியாக பேசப்படவில்லை, ஷபாஸ் ஷெரீப் பேசவில்லை. இது வந்து ஒரு இராணுவ தளபதியே இப்படி பேசுகிறார். 2வதாக பிப்ரவரி 5ஆம் தேதி அதற்கு முன்னாடி ஹமாஸோடைய தீவிரவாத அமைப்பு வந்து ஒரு மாநாடு போடுறாங்க சியால்கோட்டில். அந்த மாநாட்டுக்கு எப்படி இவங்க அனுமதி கொடுத்தாங்க, எப்படி வந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க? ஸோ அதோடைய பிளே புக் ஸ்டைல் தான் நம்ம பெஹல்காமை பார்க்குறோம். அதற்கப்புறம் இந்த ட்ரோன் தாக்குதலுடைய வெளிப்பாடுகளை நம்ம இதோட பேட்டர்ன் வந்து பிளே புக் பார்க்குறோம். அப்போ வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து தீவிரவாதத்தை வந்து முழுவதாக தன்னுடைய இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு அங்கமாகவே வந்து அதை கடைபிடித்து கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தீவிரவாதத்துக்கு பதில் இராணுவ நடவடிக்கையை தவிர பேச்சுவார்த்தையாக இருக்காது என்பது என்னுடைய என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இல்லை, பேச்சுவார்த்தை நடந்தா கூட அதற்கான பலன் எப்படியும் கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai.